தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள். சென்னையின் மோஸ்ட் லவ்ட் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும். திருப்பூர் ரயில் நிலையத்திலும் வடமாநில தொழிலாளர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. அது தொடர்பான காட்சிகளையும் நாம பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண்குமார் விவரிக்க கேட்போம். அருண்குமார், திருப்பூரை பொறுத்த வரைக்கும் வடமாநில தொழிலாளர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. இப்போ தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக அவங்க போகக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், இந்த திருப்பூர் ரயில் நிலையத்தில் ஏறின வடமாநில தொழிலாளர்கள் ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க. அதனால ரிசர்வ் பண்ணி செல்லக்கூடியவங்க, பயணிக்கக்கூடியவங்க சிரமத்திற்கு ஆனானதை பார்த்தோம். அதை தவிர்க்கிறதுக்கு இப்போ ரயில்வே போலீசாரால் ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குதா? விவரங்கள் என்ன? வணக்கம். திருப்பூரில் இருந்து வடமாநிலம் செல்லும் ரயில்களில் அதிகப்படியான கூட்டம் ஏறுவதால் ரயில்வே பாதுகாப்பு போலீசார் கட்டுப்பாடுகளை விதித்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. பின்னலாடைய தொழிலாளரமான திருப்பூர்ல அதிகமான வெளி மாவட்டம் மற்றும் வெளிமாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இவர்கள் தீபாவளி பண்டிகைக்கு அனைத்து கம்பெனிகளுமே தற்பொழுது போனஸ் வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள் சொந்த ஊர் செல்வதற்கு அதிக முனைப்பு காட்டி வருகிறார்கள். ரயில் நிலையத்திலும் அதிகப்படியான புலம்பெயர் தொழிலாளர்கள் குவிந்து வராங்க. குறிப்பாக பீகார், ஒரிசா, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு செல்ல அதிகப்படியான எண்ணிக்கையில் ரயில்வே நிலையம் வந்து வருகிறார்கள். இன்றைய தினம் எர்ணாகுளத்தில் இருந்து தன்பாத் செல்லும் ரயிலில் அதிகப்படியான கூட்டம் இருந்தது. அதே போல கேரள மாநிலம் வழியாக அலப்பில் இருந்து கோவை, திருப்பூர், சேலம் செல்லும் ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத் வரை செல்லும் ரயில் செல்வதற்கு அதிக அளவிலான வடமாநில தொழிலாளர்கள் வந்திருந்தார்கள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஓப்பன் டிக்கெட் எடுத்து முன்பதிப்பெட்டில் கூட்டம் ஏறியதால் அதன் வீடியோ வைரலை தொடர்ந்து திருப்பூர் ரயில்வே நிலையத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட போலீசார் இன்று பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார்கள். அது மட்டுமின்றி 10க்கும் மேற்பட்ட டிக்கெட் பரிசோதகர்கள் பயணிகளை டிக்கெட் பரிசோதித்து அவர்களை அந்தந்த பெட்டியில் அனுப்பினார்கள். தொடர்ந்து யாரையுமே முன்பதிவு பெட்டியில் ஏறாமல் பார்த்துக் கொண்டார்கள். தொடர்ந்து ரயில்வே போலீஸ் பாதுகாப்பு படையினர் ஒலிபெருக்கி மூலமா யாருமே முன்பதிவு பெட்டியில் ஏறக்கூடாது என்று தொடர்ந்து அவர்களை எச்சரித்தாங்க. மேலும் பாதுகாப்பு பணிக்கு மோப்பநாய் உதவியுடன் பாதுகாப்பு பணியில் போலீசார் இப்போ ஈடுபட்டு இருக்காங்க. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருண்குமார். தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள். சென்னையின் மோஸ்ட் லவ்ட் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும்.